ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் சஜி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வந்து 100 கிராம் பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு வெட்டினீங்கன்னா போதும். மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை இது தான் வணக்க போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் வந்து உரித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி, நாட்டு தக்காளி உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்பிள் தக்காளி இருந்தால் ஆப்பிள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துருவி போட்டுக்கிறதுனால துருவி எடுத்துக்கலாம், அரைக்கிறதுக்கு தான். வரமிளகா வந்து ஒரு 5 போல் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு என்ன அளவோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து எப்படி வணக்கி எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு டிஷ்ஷும் இது கூட சேர்த்தும் போது ஒவ்வொரு ஐட்டம் என்னென்ன வணக்கிறதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றா வணக்கும்போது வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பன்னீர் மசாலா. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து வணக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். வணக்கி அரைக்கணும். இதை அரைச்சி இந்த மசாலாவில் தான் நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காய விட்டுருங்க. எண்ணெய் காய விட்டுட்டு நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். வந்து நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு வந்து 1.5 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். சோம்பு வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிக்கும்னா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மெயின் சோம்பு கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பன்னீர் பொறுத்தளவுக்கு நமக்கு சோம்பு சேர்த்தனோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம் வந்து நல்லா வணங்கினா தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இது நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டு வரமிளகா 5 என் காரம் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 100 கிராம் பன்னீருக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் காரம். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு மிளகா கம்மி பண்ணிவிட்டு 4 மிளகா போட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து அறுத்து வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வணக்கி விடுங்க. கைவிடாமல் கிளறிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி வணக்கிட்டு இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம் இல்லையா, பட்டர் மசாலாவுக்கு வந்து இதே மாதிரி தான். ஆனால் வரமிளகாயும் நம்ம வந்து தேங்காயும் சேர்க்க மாட்டோம். தேங்காய்க்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து முழுசாக கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். தேங்காயும் இது கூடயே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 3 அளவு பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு பல் வந்து ஒரு 3 பல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது போட்டு இது கூடயே வணக்கி எடுத்து நம்ம அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுறேன். எனக்கு நான் அரைச்சி ஏற்கனவே வச்சது இருக்குங்கிறனால வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் வந்து நான் அதையே போட்டுக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா இதுக்கு வந்து நல்லா இது வணங்கினா தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா வணக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் கை விட்டிங்கன்னா கூட என்ன ஆயிரும்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஆனால் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கனால பரவாயில்ல. பட்டராக இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். இது வந்து முடிஞ்சது, வணக்கியாச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சு தட்டில் மாற்றி ஃபேனில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க, ஆற வச்சே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து இது கூட பன்னீர் வந்து அதுக்குள்ளே வணக்கி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து அதே சட்டியில் நான் வணக்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பட்ரு போட்டோம்னா டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் வந்து நம்ம ஆயில் வந்து நான் ஃபுல்லாக இந்த பன்னீர் மசாலாவுக்கு வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து பன்னீர் போட்டு சும்மா 2 வணக்கு மட்டும் வணக்குங்க. அந்த பன்னீர் வந்து கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பன்னீர் ரொம்ப நேரம் வணக்கிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும்.
அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா ஒன்று உடஞ்சிரும், இல்லாட்டி லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க. இது ஓரளவுக்கு வதக்கி 2 பெரட்டு பெரட்டி அந்த பன்னீர் வந்து சூடாகணும் இதில். அந்த இது மட்டும் போதும் நமக்கு. ஒரு 2 வதக்குனிங்கன்னா போதும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு வதக்குங்க, அப்போ தான் நல்லது, இல்லைனா உடஞ்சிரும் பன்னீர். அதே மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டு வதக்குங்க. நம்ம வந்து இதை ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் அதில் விட்டு நான் அதுக்கப்புறமா ஒரு 2 வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு உள்ள வந்து நம்ம போய் மசாலா வேறு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஆற வச்சோம் இல்லையா, அது கூட வந்து ஒரே ஒரு குட்டி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்க்க வேண்டியது வரும். அது மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்களா, அப்படியே கொஞ்சம் விட்டோம்னா நமக்கு வந்து அது உடஞ்சிரும் பன்னீர் வந்து உடையாமல் நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ தான் குழம்புல போடும்போது முழுசாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து அதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா கடாயில் அந்த சூட்டோடு வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் எல்லாம் பன்னீரும். அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது குழம்பு எப்படி செய்யலாம், மசாலா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதாகாது, டேஸ்ட் வந்து குறையாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்ரு போடுறதுனால தான் டேஸ்ட் கிடையாது, ஆயிலில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில். இந்த மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி எடுத்து மசாலா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக மஞ்சத்தூள் போட்டுறாதீங்க. நமக்கு வந்து அந்த மசாலா கலர் வந்து நல்லா வரணுன்னு நம்ம வந்து மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் மசாலா. இப்போ வந்து நம்ம எப்படி மசாலா வந்து செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் மசாலா வந்து இதில் தான் நான் செய்ய போகிறேன், இந்த பாத்திரத்தில். இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் ஏன் அதிகமாக ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பன்னீர் மசாலாவுக்கு வந்து நம்ம பட்டரை விட எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டக்குன்னு தீயாது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மசாலா செய்யும்போது வந்து நம்ம ஆயில் ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால், பட்ரு மசாலா தனியாக நம்ம செய்யும்போது முந்திரியெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து பட்ரு சேர்க்கறது வந்து ஓகே தான். இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து வச்சு சாப்பிட முடியும். அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இறங்காது, சூப்பராக இருக்கும். அதை விட இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பட்டை, லவங்கம், பட்டை ஒரு 2 துண்டுங்க, லவங்கம் ஒரு 2, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் மசாலாவுக்கு வந்து கருவேப்பிலை போடுறேனேன்னு யோசிக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக மசாலா வந்து கலக்கி ஊற்றிட்டேன். தண்ணி வந்து அதில் இருக்கிற மசாலா வந்து நமக்கு எவ்வளோ மசாலா தேவை, என்ன அளவுக்கு வந்து நமக்கு அந்த குழம்பு தேவைங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஆக்கிட்டோம்னா மசாலா கொதித்து வரும்போது கெட்டி ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இதுவே முந்திரி போட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டியாகிடும். தேங்காய்ங்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் ரொம்பவும் கொதிச்சிட்டா மசாலா வந்து நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து ஒரு அளவுக்கு தான் கொதிக்கணும். நான் உங்களுக்கு இதில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். வந்து நம்ம மசாலா வந்து தண்ணி ஃபுல்லாக கலக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். வந்து இந்த அளவுக்கு தாங்க லிக்விடாக இருக்கணும். இதுக்கு மேலே லிக்விடாக போயிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. பன்னீரில் நல்லா அந்த மசாலாவோட டேஸ்ட் ஒட்டணும் இல்லையா, அதனால் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும். இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு நல்லா பச்சை வாசம் போக நமக்கு வந்து கொதித்து வரணும். திக்னஸ் உங்களுக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் நேரம் போக போக திக்னஸ் ஆகும். இதுவே வந்து முந்திரியாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை மூடி வச்சு எடுத்தோடனேயுமே டக்குன்னு வந்து திக்னஸ் அதிகமாகிடும், முந்திரி அரைச்சி ஊற்றிருந்தீங்கன்னா. அதே தேங்காய்ங்கிறதுனால நமக்கு அந்த கொஞ்சம் டைம் கொடுக்குது. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன்.
ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டேன். நல்லா கொதித்து பச்சை வாசம் ஃபுல்லாக போகுது. செம வாசனையாக இருக்குதுங்க மசாலா. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. பன்னீர் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா? அந்த பால் வாசனை, பால் பொருள் கண்டா வாசனை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குழம்பு வந்து மிச்சமே ஆகாது. அந்தளவுக்கு சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். பன்னீர் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்க வேண்டாம். அது நல்ல ஒரு கொதி வந்துருச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நான் கலக்கி விட்றேன். கரெக்டாக அந்த பன்னீரில் படாமல் நான் கலக்கி விட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு பார்த்திங்கன்னா க்யூபாக அழகாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வந்து இந்த க்யூபாக மட்டும் போட்டுக்கோங்க கட் பண்ணி. ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் போட வேண்டாம். ரொம்ப குட்டியாக போட்டால் கரைஞ்சிரும். பெருசு ஓரளவுக்கு சின்னதாக கரெக்டான சைஸ் இருந்தால் தான், மீடியம் சைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன் நான். நீங்களும் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மேலால் தூவி விட்டிங்கன்னா சூப்பராக கமகமன்னு வாசனை இருக்கும். நான் இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி போடல, கொத்தமல்லி தழை மட்டும்தான் போடுறேன். வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அந்த பன்னீர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள நல்லா மசாலா ஒட்டணும். வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அதே தான் வாயில் வருது. இப்போ வந்து பன்னீர் மசாலா தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது தான். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.